ஹாய் சகோஸ், எல்லாருக்கும் வணக்கம். வாங்க கதைக்குள்ள போகலாம். அந்த இருட்டு அறையின் தகிப்பு தாழ முடியாத அளவிற்கு ஏறிக்கொண்டிருந்தது. ஆதி தனது சட்டையை முரட்டுத்தனமாக கழற்றி ஒரு மூலையில் வீசி எறிந்தான். அவனது அகன்ற மார்பு அந்த மங்கலான வெளிச்சத்தில் வேர்வையோடு மின்னியது. அவன் ஒரு பசித்த மிருகத்தைப் போல மீராவின் மேல் படர்ந்து அவளது கழுத்தோரம் தனது முகத்தை கொண்டு சென்றான். அவனது அனல் மூச்சு அவள் மேனியில் பட்ட அடுத்த நொடி மீரா பயத்தில் மரண வேதனையை உணர்ந்தாள். அடுத்து என்ன நடக்கப் போகிறதோ என்ற நடுக்கத்தில் அவளது கண்கள் தானாக மூடிக்கொண்டன. அவனது முரட்டுத்தனமான தீண்டலுக்கு தயாராவது போல அவளது இதழ்கள் பயத்தில் தத்தளித்தன, மெல்ல துடித்தன. மீரா வினாடிகளை எண்ணிக்கொண்டிருந்தாள். ஆனால் எதிர்பார்த்த அந்த முரட்டுத்தனமான முத்தமோ அல்லது ஆக்ரோஷமான தீண்டலோ அவளிடம் வரவில்லை. அந்த அறையில் நிலவிய மயான அமைதி அவளை குழப்பியது. மெதுவாக நடுக்கத்தோடு தன் இமைகளை திறந்து பார்த்தாள். ஆதி அவளை தொடவில்லை. அவன் அவளுக்கு மிக அருகில் அவளது முகத்தையே கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். அவனது கண்களில் இருந்த அந்த சிவந்த கோபம் இப்போது மறைந்து ஒரு விதமான இயலாமையும் வேதனையும் குடிக்கொண்டிருந்தது. அவனது கண்கள் லேசாக கலங்கியிருந்தன. ஆதி மிகவும் மென்மையான உடைந்த குரலில், ஏ மீரா, இப்ப என்ன பண்ண? இப்ப என்னடி பண்ண? என்னை பார்த்து பயந்தையா? நான் உன்னை கிஸ் பண்ண வரப்போ என்னை பார்த்து பயந்து கண்ண மூடினேல. ஏண்டி என்னை பார்த்து இப்படி பயப்படுற? வேற நான் உன்னோட ஆதி. உன் ஆதியை பார்த்து இப்படி பயப்படுறியே என்று அவன் பேசிய விதம் ஒரு காதலனின் கெஞ்சலை போல இருந்தது. மீராவிற்கு தூக்கி வாரி போட்டது. ஒரு நிமிடம் முன்னால் ஒரு சைக்கோவை போல கத்தியவன் இப்போது ஒரு குழந்தையைப் போல இயங்குவதை பார்த்து அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஆதி அவளது தலைக்கு மேல் கட்டப்பட்டிருந்த கைகளை பார்த்தான். அந்த சேலை கட்டு அவளது மென்மையான மணிக்கட்டுகளை சிவக்க வைத்திருந்தது. அதை பார்த்ததும் அவன் பதறிப்போனான். ஆதி சைக்கோத்தனமான பதற்றத்துடன், என்னடி இது? மீரா, சாரிடி. நான் ஏதோ தெரியாம கோவத்தில் இந்த மாதிரி பண்ணிட்டேன். உன் கையை நானே கட்டி போட்டேன். மீரா, என்னை மன்னிச்சிரு மீரா. வலிக்குதாடி? ஐயோ, என்னடா பண்ணிட்டு இருக்க? ஓ மீராவை நீயே இப்படி கட்டி போட்டிருக்க. மீரா, என்னை மன்னிச்சிரு மீரா. சாரிடி என்று அவசர அவசரமாக அந்த கட்டுகளை அவிழ்க்கத் தொடங்கினான். அவனது கைகள் நடுங்கின. மீரா, சாரிடி, என்னை மன்னிச்சிரு. நான் தெரியாம பண்ணிட்டேன்டி என்று அவன் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே கட்டுகளை அவிழ்த்தான். கட்டுகள் அவிழ்ந்த அந்த நொடி மீரா தனது கைகளை வேகமாக அவனிடமிருந்து உருவிக்கொண்டாள். ஆதியின் இந்த திடீர் மாற்றம் அவளுக்கு நிம்மதியை கொடுக்கவில்லை. மாறாக ஒரு விதமான நடுக்கத்தை கொடுத்தது. ஒரு நொடி அசுரனாகவும் மறுநொடி அன்பே உருவானவனாகவும் மாறும் அவனது இந்த சைக்கோத்தனமான குணம் அவளை மரண பயத்தில் ஆழ்த்தியது. மீரா தனது கைகளை தடவிக்கொண்டே ஒரு மூலையில் ஒடுங்கினாள். ஆதி அவளை ஒரு முறை ஆழமாக பார்த்துவிட்டு கீழே கிடந்த அவளது சேலை முந்தானையை எடுத்தான். அவளது பாதி மறைந்த மேனியை பார்த்தவன் மீண்டும் ஒரு நீண்ட பெருமூச்சை விட்டான். அவன் முரட்டுத்தனமாக எதையும் செய்யாமல் மிக மென்மையாக அந்த சேலையை அவள் மீது போர்த்தி அவளது மேனியை மூடிவிட்டான். அவனது கைகள் அவள் தோள்களை தொடும்போது மீரா நடுங்கிக் கொண்டிருந்தாள். ஏ மீரா, என்னை மன்னிச்சிரு மீரா. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கே புரியலடி. ஏதேதோ பண்ணிட்டு இருக்கேன்ல. மீரா, சாரிடி. உன்னை சித்திரவதை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா என்னால முடியல. மீரா, என்னை மன்னிச்சிரு மீரா. இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன். நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு புரியலடி. உன்னை இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன்ல. மீரா, சாரி மீரா என்று ஆதி பேசிக் கொண்டிருக்க ஆதியின் இந்த நடவடிக்கையை மீரா பயந்து போய் பார்த்து கொண்டிருந்தாள். ஆதி மெதுவாக அவள் சேலையை எடுத்து அவள் மீது போர்த்திய விதம் ஒரு கொடூரமான வேட்டைக்காரன் அடிபட்ட மானை பார்த்து பரிதாபப்படுவது போல இருந்தது.
ஆதி அவள் அருகிலேயே மண்டியிட்டு அமர்ந்தான். அவனது கண்கள் இப்போது வெறியில் இல்லை, மாறாக ஒரு விதமான இயலாமையில் தத்தளித்தன. அவன் மீராவின் முகத்தை மெல்ல நிமிர்த்த முயன்றான். ஆனால் அவள் பயம் கலந்த நடுக்கத்தை பார்த்ததும் தன் கையை திரும்ப எடுத்துக்கொண்டான். ஆதி உடைந்த குரலில், ஏ பூனை, என்னை பார்த்து பயப்படுறியா? ஏ பயப்படாதடி, நான் உன்னோட ஆதி. என்னை மன்னிச்சிரு மீரா. என்னால் என் கோவத்தை கட்டுப்படுத்த முடியல. கோவம் வரும்போது நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கே புரிய மாட்டேங்குதுடி. உன் மேலே கை வச்ச ஒரு ஒரு நிமிஷமும் நான் செத்துட்டு இருக்கேன் மீரா என்று அவன் கூற மீரா எதுவும் பேசவில்லை. அவளது மௌனம் ஆதியை இன்னும் ரணப்படுத்தியது. அவன் ஒரு நீண்ட பெருமூச்சை இழுத்து எழுந்து நின்றான். இல்லடி, எனக்கு பயமா இருக்கு. இதுக்கு மேலே நான் இங்கே இருந்தா உன்னை இதை பண்ணிடுவணும்னு பயமா இருக்குடி. உன்னை நான் அவ்வளோ விரும்புகிறேன் மீரா. ஆனால் இன்னொரு பக்கம் உன் அப்பா எனக்கு பண்ண துரோகத்துக்கு அவ்வளோ வெறியாகுதுடி. மீரா, எனக்கு பைத்தியமே பிடிக்குது மீரா. நான் எப்போவும் இந்த மாதிரி இருந்ததில்ல. என்னால் முடியலடி. நான் இங்கே இருந்தா உனக்கு தான் ஆபத்து. உன்னை இதை பண்ணிடுவேன் என்று புலம்பிக் கொண்டே ஆதி தரையில் கிடந்த தனது சட்டையை கையில் எடுத்துக்கொண்டான். அவன் போடுவதற்கு கூட தெம்பில்லாதவன் போல அதை தோளில் மாட்டிக்கொண்டான். கதவை நோக்கி தள்ளாடிபடி நடந்தவன் கடைசியாக ஒரு முறை மீராவை திரும்பி பார்த்தான். பயப்படாதடி, நல்லா தூங்கு, நிம்மதியா தூங்கு. இன்னைக்கு நைட் நான் வரமாட்டேன், சத்தியமா வரமாட்டேன். நீ நல்லா தூங்கு மீரா. நீ பயப்படாம தூங்குடி. நான் வரமாட்டேன். நீ நிம்மதியா தூங்கு. நான் போறேன் என்று கூறிவிட்டு ஆதி அந்த அறையை விட்டு வெளியேறி கதவை பலமாக சாத்தினான். அந்த சத்தம் மீராவின் காதில் ஒரு மரண ஓலமாக ஒலித்தது. ஆதி போன பிறகு அந்த அறையில் மீரா தனித்து விடப்பட்டாள். அவன் சொன்ன பயப்படாம தூங்கு என்ற வார்த்தை அவளுக்கு நகைச்சுவையாக இருந்தது. உடல் முழுவதும் அவன் கொடுத்த அடிகளின் வலியும், உள்ளுக்குள் அவன் சிதைத்த அவளது கௌரவத்தின் வலியும் அவளை தூங்க விடவில்லை. அந்த இரவு ஒவ்வொரு வினாடியும் ஒரு யுகமாக நகர்ந்தது. மீரா மெத்தையின் ஒரு மூலையில் சுருண்டு கிடந்தாள். என்ன இது? ஆதியை இப்படி நடந்துக்கிறாரு? அவரோட இந்த நடவடிக்கையெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னை மன்னிப்பு கேட்டு தாங்குற அதே கை என்னை கட்டி போட்டு சித்திரவதை பண்ணுது. இந்த பைத்தியக்காரத்தனமான காதலுக்கு என்னதான் முடிவு என்று மீராவின் மனதில் கேள்விகள் ஓடிக்கொண்டே இருக்க அவள் விம்மி விம்மி அழுது கொண்டே அந்த நீளமான இரவை கழித்தாள். ஆதி இல்லாத அந்த அறையில் இருந்த தனிமை அவன் இருந்தபோது இருந்த பயத்தை விடவும் அதிகமாக அவளை வாட்டியது. விடியலுக்காக காத்திருந்த அந்த இரண்டு ஆன்மாக்களும் வெவ்வேறு அறைகளில் இருந்தாலும் ஒரே நரகத்தையே அனுபவித்துக் கொண்டிருந்தன. அடுத்த நாள் காலை வேளை அதிகாலை சூரியனின் இளங்கதிர்கள் அந்த ஜன்னல் இடுக்கின் வழியாக மெல்ல எட்டி பார்த்தன. மீரா மெல்ல கண்களை திறந்தாள். எப்போது தூங்கினோம், எப்படி தூங்கினோம் என்று அவளுக்கே தெரியவில்லை. அந்த அறையின் கனத்த அமைதி அவளுக்கு ஒரு விதமான அச்சத்தை கொடுத்தது. அவள் மெல்ல எழுந்து மெத்தையில் அமர்ந்தாள். மீரா தற்செயலாக அந்த அறையின் சுவரை பார்த்தாள். அடுத்த நொடி அவளது இதயம் ஒரு நிமிடம் துடிக்க மறந்தது. கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன. அன்று ஆதி ஆவேசத்திலும் கொலைவெறியிலும் தன் கைகளால் கிழித்து எறிந்த அந்த பெரிய மீராவின் புகைப்படம் இன்று அப்படியே அங்கே ஒட்டப்பட்டிருந்தது. ஆதி தன் கைகளால் ஒவ்வொரு துண்டையும் தேடி எடுத்து மிகவும் பொறுமையாக கத்தரிக்கப்பட்ட அந்த நினைவுகளை மீண்டும் ஒன்றாக இணைத்திருந்தான். அந்த புகைப்படத்தில் ஆங்காங்கே தெரிந்த அந்த ஒட்டுப்போட்ட தழும்புகள் ஆதியின் சிதைந்த மனதின் அடையாளமாகவே மீராவிற்கு தெரிந்தது. அதை பார்த்ததும் மீராவின் கண்கள் கலங்கின. இதெல்லாம் ஆதிதான் பண்ணாரா? அவர் எவ்வளோ கோவப்பட்டாலும், என் மேல எவ்வளோ வெறுப்பா இருந்தாலும், கடைசியில
என் மேல இருக்கிற காதலை தூக்கி எறிய முடியாம இப்படி தவிச்சிட்டு இருக்காரு என்று நினைக்கும்போது மீராவின் கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக வழிந்தது. அந்த ஒட்டப்பட்ட புகைப்படம் ஆதியின் சொல்லாத மன்னிப்பாக அவளுக்கு தெரிந்தது. மீரா விம்மி அழுது கொண்டிருக்கும் போது அவளது காலடியில் ஏதோ ஒரு மெல்லிய அசைவும் ஒரு கதகதப்பான உணர்வும் தெரிந்தது. சட்டென்று அவள் கால்களை பார்த்தவள் அப்படியே உறைந்து போனாள். அங்கே நேற்று இரவு ஒரு அசுரனைப் போல தெரிந்த ஆதி இப்போது ஒரு சிறு குழந்தையைப் போல சுருண்டு படுத்து கிடந்தான். அவன் தனது பலமான கரங்களால் மீராவின் கால்களை இறுக கட்டியணைத்து கொண்டு அவளது பாதங்களுக்கு அருகில் முகம் புதைத்து உறங்கிக் கொண்டிருந்தான். அவனது அந்த அகன்ற தோள்கள் மெல்ல ஏறி இறங்கின. உறக்கத்திலும் அவனது முகம் ஒரு விதமான வேதனையை சுமந்து கொண்டிருந்தது. நேற்று தன்னை சித்திரவதை செய்த அதே மனிதன் இன்று தன் காலடியில் தஞ்சம் புகுந்து கிடப்பதைக் கண்ட மீராவின் கண்கள் கலங்கின. மீரா மெல்ல தனது கையை நீட்டி ஆதியின் கலைந்திருந்த கூந்தலை தொடப்போனாள். ஆனால் அவன் விழித்து கொண்டால் மீண்டும் அந்த மிருகம் வந்து விடுமோ என்ற பயத்தில் கையை திரும்ப பெற்றுக்கொண்டாள். மீரா மனதிற்குள் தவித்தபடி, ஏன் ஆதி, ஏன் இப்படி இருக்கீங்க? ஒரு பக்கம் என்னை அடிச்சு சித்திரவதை பண்றீங்க, இன்னொரு பக்கம் இப்படியே காலில் விழுந்து கிடக்குறீங்க. உங்களை ஒரு அசுரன்னு சொல்லவா, இல்லை அன்பால செத்துட்டு இருக்கிற ஒரு பைத்தியம்னு சொல்லவா? உங்களோட இந்த சைக்கோத்தனமான காதல் என்ன என்ன பண்ணுதுன்னு உங்களுக்கு தெரியலையா ஆதி? என்று மீரா மனதிற்குள் நினைத்து கொண்டிருக்க ஆதி உறக்கத்திலேயே மீராவின் கால்களை இன்னும் கொஞ்சம் இறுக்கமாக கட்டிக்கொண்டான். அவன் தூக்கத்திலேயே, மீரா, மீரா, என்னை விட்டு போயிடாத, என் கூட இருடி, என்னை விட்டு போயிடாத மீரா என்று புலம்பிக் கொண்டிருந்தான். அவனது அந்த பலமான கைகளுக்குள் மீராவின் பாதங்கள் பாதுகாப்பாகவும் அதே சமயம் ஒரு கைதியைப் போலவும் உணர்ந்தன. அந்த விடியலில் அந்த ரகசிய அறை ஒரு கொடூரமான சிறைச்சாலையாக தெரியவில்லை. மாறாக தீராத காதலும் ஆறாத வடுக்களும் கொண்ட ஒரு புனிதமான இடமாக மாறியிருந்தது. மீரா தன் காலடியில் கிடந்த அந்த அசுர குழந்தையை கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள். அந்த விடியலின் அமைதியில் ஆதி மெல்ல கண் விழித்தான். தூக்கத்திலும் அவனது கைகள் மீராவின் பாதங்களை விடாமல் பற்றி கொண்டிருந்தன. அவன் மெதுவாக தலையை தூக்கி மெத்தையில் அமர்ந்திருந்த மீராவை பார்த்தான். நேற்றைய அந்த இரத்த சிவப்பு கண்கள் இப்போது இல்லை. அதற்கு பதிலாக ஒரு ஏமாற்றப்பட்ட குழந்தையின் ஏக்கம் மட்டுமே அவனது பார்வையில் மிஞ்சியிருந்தது. மீரா விம்மி அழுது கொண்டிருப்பதை பார்த்ததும் அவன் மெல்ல எழுந்து மெத்தைக்கு அருகே வந்தான். ஆதி மெதுவாக மீராவின் மடியில் தன் கைகளை வைத்தான். அவனது அசைவுகளில் இப்போது ஒரு விதமான நடுக்கம் தெரிந்தது. ஏய், ஏண்டி இப்ப அழுகுற? என்னை பார்த்து பயந்துட்டியா? இல்லடி, எனக்கு அந்த ரூம்ல தூக்கமே வரல. கண்ணு முன்னாலே பயமா இருக்கு மீரா. அதான் நைட் இங்க வந்துட்டேன். நீ தூங்கிட்டு இருந்த, உன்னை தொந்தரவு பண்ணாம உன் கால்கிட்டே படுத்துட்டேன் என்று அவன் பேசிய விதம் மீராவின் இதயத்தை அப்படியே உருக்கியது. மீரா எதுவும் யோசிக்கவில்லை. அவனது தலையை அப்படியே அள்ளி தன் நெஞ்சோடு சேர்த்து இறுக்கமாக அணைத்து கொண்டாள். மீரா அழுது கொண்டே, ஏன் ஆதி, ஏன் இப்படி பண்றீங்க? ஒரு பக்கம் என்னை கொல்ற மாதிரி பாக்குறீங்க, இன்னொரு பக்கம் இப்படி ஒரு குழந்தையா மாறி இருக்கீங்க. உங்களை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு ஆதி. எந்த அளவுக்கு பயமா இருக்கோ அதே அளவுக்கு உங்களை பார்க்க பாவமாவும் இருக்கு. இந்த ஆதிய என்னால வெறுக்கவே முடியாது என்று அவனை இன்னும் இறுக்கமாக அணைத்து கொண்டான். அவளது அணைப்பில் இருந்த அந்த தாய்மை ஆதிக்கு ஒரு பெரிய நிம்மதியை தந்தது. ஆதி மீராவின் அணைப்பில் தன்னை ஒட்டுமொத்தமாக ஒப்படைத்தான். அவன் மீராவின் இடையை தனது பலமான கரங்களால் மிக இறுக்கமாக வளைத்து பிடித்து கொண்டான். அவனது பிடி அவளது சதையை அழுத்தினாலும் அதில் ஒரு தீராத காதல் இருந்தது.
அவன் அப்படியே அவள் மார்பில் முகம் புதைத்து அவளது வாசனையை ஆழமாக சுவாசித்தான். ஆதி அவள் நெஞ்சில் முகம் புதைத்தபடியே, என்னை விட்டு போயிடாதடி, நீ இல்லாம நான் செத்துருவேன். இப்போலாம் எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. ஏதோ பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. தலையை வெடிக்கிற மாதிரி இருக்கு மீரா. இதோ இதே மாதிரி உன்கிட்ட இருந்தாதான் நான் நானா இருப்பேன். நிம்மதியா இருப்பேன்டி. உன் அப்பனை நான் வெறுக்கிறேன். ஆனா உன்னால வெறுக்க முடியலடி. எனக்கு எல்லாமே நீதான். இந்த மாதிரி என்னை உன் செஸ்டோட கட்டி பிடிச்சி போயில, அப்போல்லாம் என் மொத்த வழியும் மறந்து போகுது. இதே மாதிரி எப்போவும் உன் கூடயே இருக்கணும். மீரா, என் கூட இருப்பேல, இல்லை நான் உனக்கு கஷ்டப்படுத்துறேன்னு என்னை விட்டு போயிருவியாடி? ஆதி, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஒருவேளை நானே இங்கேருந்து போக நினைச்சாலும் என்னை விட்டுறாதீங்க ஆதி. தயவு செஞ்சு என்னை விட்டுறாதீங்க என்று அவனை மீண்டும் இறுக்கமாக அணைத்து கொண்டாள். அந்த அதிகாலை பொழுதில் அந்த ரகசிய அறை ஒரு வன்முறை கூடமாக இல்லாமல் 2 காயம்பட்ட ஆன்மாக்கள் ஒன்றையொன்று தேற்றிக்கொள்ளும் புகலிடமாக மாறியிருந்தது. ஆதியின் அந்த சைக்கோத்தனமான காதலுக்குள் மீரா ஒரு கைதியைப் போல கரைந்து போய் கொண்டிருந்தாள். இந்த கதையுடைய அடுத்த பாகம் சீக்கிரமே நம்ம சேனல்ல வந்துடும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதையை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. கதை பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க.